பேசுறாங்க, நிந்திக்கிறாங்க, அது கூட நன்மைக்கா? நன்மைக்கு தான். முடிவு நன்மையா இருக்கும். இன்னைக்கு நிந்திப்பாங்க, இன்னைக்கு பரிகசிப்பாங்க, நாளைக்கு நீங்க 4 குழந்தையோட வந்து நிப்பீங்க. அவங்க வெட்கப்பட்டு போகும்படி கர்த்தர் செய்வார். அல்லேலூயா சொல்லுங்க. அந்நாளுக்கு பெனினாள்னு ஒருத்தர் நிந்திக்கிற ஒரு பெனினாள் இல்லாம இருந்திருந்தா சாமுவேல் என்கிற தீர்க்கதரிசியே வந்திருக்க மாட்டார். கணவர் பணக்காரர், செல்வந்தர், கணவர் ஆறுதல் சொல்றார். அந்நாளுக்கு 10 பிள்ளைகளை பார்க்கல, நான் உனக்கு விசேஷம் இல்ல, அந்நாளே நான் தான் உன்னை நல்லா வச்சிருக்கேன்ல. அதில் அவள் சந்தோஷமா இருந்திருந்தால், பெண்ணினாள் இல்லாமல் இருந்திருந்தால் சாமுவேல் வந்திருக்க முடியாது. அந்த நிந்தை, அவமானம் தான் அவளை இருதயத்தை உடைத்து தேவ சமூகத்தை கொண்டு போனது. அழுதாள், ஜெபம் பண்ணினாள், ஆண்டோடைய பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாள். முடிவு நன்மையாயிருக்கும். அது ஆண்டவர் சொல்லுகிறார். யோசேப்பை உயர்த்தின ஆண்டவர் உங்களை உயர்த்த போகிறார், உங்களுடைய குடும்பத்தை உயர்த்த போகிறார். இன்றைக்கு சிறுமைப்பட்டு இருக்கலாம், முடிவு உயர்வு, கர்த்தர் உயர்த்துவார். அப்ப சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. ஆதியாகமம் 41:41 வாசித்தா, பார்வோனின், அந்த எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் சொல்றான், யோசேப்பு நீதான் இந்த தேசத்துக்கு, நீ உயர்ந்த பதவியிலிருந்து தேசத்தை நீதான் கவனிக்கணும், உனக்கு மேல நான் இருப்பேன், அவ்வளவுதான், வேற யாரும் கிடையாது. உயர்த்தப்படுகிறார். உங்களை கர்த்தர் உயர்த்த போகிறார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், என் மகனே, என் மகளே, சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. ஆனால் இன்றைக்கு நன்மையா இல்லையே. இப்போ நடக்கிற விஷயம் பார்த்தா ஒரே பாரமாக இருக்குது, போராட்டமாக இருக்குது, நிந்தையாக இருக்குது, அவமானமாக இருக்குது, தடைகளாக இருக்கிறது. இப்போ நடந்து கொண்டு இருக்கிற காரியம் பார்த்தா என்னமா முடியுமோன்னு பயமாலாம் இருக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருந்து கொண்டு இருக்கலாம். வீட்டுக்குள்ளே பிரச்சனை, வேலை செய்கிற இடத்துல போராட்டம், சரீரத்தில் வியாதி பலவீனத்தினால் உண்டாகிற கஷ்டம், இன்னொரு பக்கம் பொருளாதாரத்தில் பிரச்சனை, இன்னொரு பக்கம் தடைகள். ஜெபித்து கொண்டு தான் இருக்கிறோம், விசுவாசித்து கொண்டு தான் இருக்கிறோம், ஆண்டவர் மேல் அன்பாக இருக்கிறோம், விசுவாசமாக இருக்கிறோம். பிறகு ஏன் இப்படி நடக்குது? பிறகு ஏன் இந்த தீமையான காரியமாக நடந்து கொண்டே இருக்கிறது? நம்ம நன்மையை எதிர்பார்த்த தீமை தானே நடந்து கொண்டு இருக்கிறது. ஏன் இப்படி நடக்கிறது என்று கலங்கி கொண்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றார், கலங்காதே மகளே,